எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். என்னென்னா, நம்ம வந்து அஃபானோட ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இது யார் பார்க்கணுன்னு திருப்பி நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து சைனா மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து எங்கேருந்துனாலும் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ பாருங்கள். ஆனால் இந்த எபிசோடில் ப்ரிடாமினெண்ட்டாக நம்ம சைனா தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா, இந்த எபிசோடில் என்ன பார்ப்போம்னா, நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணாங்க, என்னென்ன நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும், ப்ளஸ் வந்து அஃபான் எப்படி அவங்களுக்கு அதை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ப்ளஸ் இறங்கினதுக்கப்புறம் அவங்க டீம் எப்படி வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, எங்கே போய் நாங்கள் இருந்தோம், இதுதான் ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணதுக்கப்புறம் அஃபான்லேருந்து எனக்கு கால் வந்தது. இந்த மாதிரி வந்து ப்ரோ நெக்ஸ்ட் மந்த்து நம்ம போகலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுக்கு இது கொடுங்க, ஏன்னா உங்களோட பாஸ்போர்ட் மட்டும் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னோடனே டக்குன்னு என்னோடய பாஸ்போர்ட் இதெல்லாம் ஸ்கேன்லாம் அனுப்பிச்சி விட்டேன். அனுப்பிச்சோடனே ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணி, இன்னும் 2 days இருக்குது ப்ரோ, 2 days நீங்கள் வந்து சைனீஸ் எம்பசிக்கு வரணுன்னா வரலாம், இல்லைன்னா நீங்கள் வரவே வேண்டாம், உங்களுக்கு வந்து 6 months வீசா எடுத்து கொடுக்குறோம். ஆனால் 6 monthsனால் சிங்கிள் என்ட்ரி தான். பட் நீங்கள் எம்பசிக்கு வந்து உங்களோட கை ரேகைலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 years மல்டிபிள் என்ட்ரி தருவாங்க, உங்கள் சாய்ஸ் அப்படின்னாங்க. எனக்கும் ஓகே, ஃப்யூச்சரில் நம்ம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, சரி ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஏன்னா இந்த எம்பசிலாம் போகிறதுக்கு பயங்கர யோசனையாக இருக்கும். நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அது இதுன்னு. இது எல்லாத்தையும் அஃபான் ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க. அவங்களோட ட்ராவல் ஏஜென்ட்டு உள்ளார போகணும், லைனில் எதுவுமே இல்லை, அப்பாயின்மெண்ட் டைமுக்கு போனோம், டைரெக்டாக கீழே கொண்டு போனாங்க. 1 to 1 டக்குன்னு ஃபிங்கர் இதெல்லாம் எடுத்தாங்க. குயிக்காக ஒரு கொஷினோ 2 கொஷினோ அவரே ஆன்சர் பண்ணிட்டாரு, அவங்களோட ஏஜென்ட்டு. எல்லாம் முடிஞ்சிட்டு டக்குன்னு வந்தால் ஒரு couple of daysல நம்மளுக்கு எல்லாமே வந்துடுச்சு கையில். வீசாவும் ஃபுல்லாக ஸ்டாம்ப் ஆகி வந்துடுச்சு. ஸோ எங்களுக்கு 2 years மல்டிபிள் என்ட்ரி ரொம்ப சுலபமாக எடுத்து கொடுத்தாங்க. யூகே ஆப்ரேஷன்ஸோட ஹெட்டு, அஃபானோட ஹெட்டு இன்றைக்கி உட்காந்துருக்காரு. நாங்கள் 2 பேரும் சைனா போகிறோம். ஃபஸ்ட்டு ஷாட் இங்கே எடுக்கிறேன், எங்கே கேட்விக் ஏர்போர்ட்டில். எப்படி இருக்குது ஃபீலு? அதாக்கா செக்இன்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பயணத்தை தொடர போகிறோம். ஆமாம், இப்போ வந்து நடுவில் ஒரு ஸ்டாப் ஓவர், ஜான்ஜாவ் அப்படின்னு. இதுக்கப்புறம் இங்கேருந்து இன்னொரு ஃப்ளைட்டு, லோக்கல் ஃப்ளைட் எடுத்து குவாங்ஜாவ் போவோம். இங்கேருந்து ஒரு 2 hours. ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து இறங்கியாச்சு. சைனா மண்ணை மிதிச்சாச்சு. இங்கேருந்து வந்து இன்னொரு டெஸ்டினேஷன் போகணும், அது வந்து குவாங்ஜாவ், அங்கே தான் போகணும். ஸோ அதுக்கு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். படுத்து தூங்குறதுக்கு ஒரு இதுலேயும் இந்த மாதிரி ஹப்பு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் காசை போட்டுட்டு உள்ளார போய் படுத்து தூங்கலாம். வெளியில் இந்த பக்கம் ரைட்டில் வெயிட்டிங் ஏரியா, அந்த பக்கம் தூங்குறதுக்கு ஹப்பு. கலக்குறாங்களே, சைனா தாங்க, வேற மாதிரி. தம்பி கொஞ்ச நேரம் தூங்கி பார்க்குறீங்களா? சூப்பர். ஏஷியன் டாய்லெட் இருக்கு. ஆமாம், அங்கே இந்தியன் டாய்லெட், சைனாக்குள்ளார இந்தியா டாய்லெட் பார்த்தோம் நாங்கள். இல்லை, எவ்வளோ பெருமையாக இருக்குல்ல, மேட் இன் இந்தியான்னு போட்டிருந்தது. நான் ஏஷியன் இந்தியன் டாய்லெட் இது, பில்டருக்கே வா அப்படிங்கிறாரு அவரு. நான் வந்து இந்தியன் டாய்லெட் போடுறோன்னே இவருக்கு டாய்லெட் வரலனாலும் கிளம்பி போறாரு, போய் பார்த்துட்டு வரேங்க அப்படின்னு ஓடுறாரு. அப்படியே ஒரு சிரிப்போட வந்தாரு. இது ஜென்ஜாவ் குவாங்ஜாவ் மாதிரி ஜென்ஜாவ். பாருங்க, உட்கார்ற சீட்டே வந்து ஃப்ளைட் சீட் மாதிரி இருப்பாருங்க.
ராத்திரிக்கு வந்து உட்காந்துட்டு இமிகிரேஷன் உட்காந்து இமிகிரேஷன் அங்கேயால பார்த்து எப்படி போட்டுக்கிட்டே 乘坐中国国际航空公司 CA2696 航班前往成都天府的旅客请注意。 நெக்ஸ்ட் ஃப்ளைட் ஏற போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து 2.5 மணி நேரம் அடுத்த ஃப்ளைட்டில் நின்று குட்டி ஃப்ளைட்டு. ஃபைனலாக கோஞ்சா ஏர்போர்ட் வந்துச்சு. ஒரு அழகாக இருப்பாங்க. கேஎஃப்சி கேக் காஃபி கொண்டு வந்துருக்கணும். இன்னும் அந்த பக்கம்லாம் வரல. இங்கே வந்து சைனாவில் ஃபஸ்ட்டு வந்துச்சு கேக் காஃபி. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் வந்தாச்சு. அஃபான் வழியா ஃபுல் ட்ரிப்பு அருமையான ட்ரிப்பாக இருக்க போகுது. என்னென்ன ஒரு லொக்கேஷன்லேயே என்னென்ன நீங்கள் சோர்ஸ் பண்ணலாம், என்னென்ன வாங்கலாம், எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த எல்லா எபிசோட்ஸும் பாருங்கள். உங்களுக்கு எண்ட் டு எண்ட் ஃப்ளோ நான் சொல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ டோன்ட் மிஸ் இட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சைனா இம்போர்ட் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மக்களே என்னென்னா நம்ம அங்கே போய் இறங்குறதுக்கு முன்னாடி 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்று வந்து ஏர்போர்ட்லேயே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் போகும். ஸோ புதுசாக போனீங்கன்னா ரொம்ப டிலேஸ் ஆகும். ஏன்னா ஒன்று லாங்குவேஜ் தெரியாது, ப்ளஸ் ப்ரொசீஜர் என்னன்னு தெரியாது. ஸோ இவங்க கூட போகும்போது எனக்கு ஈஸியாக போச்சு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஃபோன்லேயே இருந்துட்டு லொக்கேஷன் எங்கே தங்கியிருக்கோம், என்ன அட்ரஸ் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் ஃபோன்லேயே இருந்தார். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு கூட வந்து நம்ம அனீஸ் கொண்டு போயிருந்தார்ல. ஸோ அனீஸ் என்ன பண்ணாருன்னா எங்கள் கூடயே வந்துட்டு நாங்கள் 3 பேரும் ஒன்றா வந்து இமிக்ரேஷனை தாண்டி வெளில வந்தோம். ஸோ அது ஒரு ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக பண்ணி கொடுத்துட்டாங்க அஃபான். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சார்ஜிங்க்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் சார்ஜர், இந்த டாக்ஸி ஸ்டாண்டு இல்லை எல்லோ டாக்ஸிஸ். ஸோ எங்களுக்கு அப்படியே முடிச்சுட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு டாக்ஸிக்காரனும் என்ன பண்ணான்னா நாங்கள் இந்தியான்னு சொன்னோடனே ஹிந்தி பாட்டெல்லாம் போட்டு ஜாலியாக எங்கள் கூட வந்தான். ரொம்ப ஃப்ரெண்ட்லி பீப்புள் சைனாவை பொறுத்த வரைக்கும். என்ன இல்லை கேமரா எடுத்துட்டு ஃபோட்டோ டப்புன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட்டு போய் இறங்கினோடனே அன்றைக்கி நைட்டே ஒரு அஃபான் ஃபேமிலி அங்கே வந்துட்டாங்க. ஃபேமிலின்னு சொல்லும் போது அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுனால மெயினாக வந்து நம்மளுக்கு வாய்க்கு வரைக்க என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து சூப்பரான ஒரு இடத்துல நம்மளுக்காக கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி ஒரு சாப்பாடு நாங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து நல்லா எங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். திடீர்னு ஒரு ஊருக்கு போயிருக்கோம், பாஷை தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த டைமில் வந்து நம்ம மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டாலே அந்த ட்ரிப்பே பயங்கர என்ன கான்ஃபிடென்ஸோடு போகும். ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கி நைட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி போய் தூங்க போயிட்டோம். முதல் நாள் இருந்து நாங்கள் வந்தோடனே அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம தங்குற இடத்துக்கு பக்கத்துலேயே சாப்பாடு. நம்ம அன்பு வந்து கலக்கி எடுத்துகிட்டு இருக்காரு, சூப்பராக சாப்பிட்டு இருக்காப்புல, என்ஜாய் பண்ணுறாப்புல. நல்ல சாப்பாடு, நல்ல டேஸ்ட்டு. யாரு? காஜாபாய். அவர் ஃபுட் இருக்கீங்க. அப்படியா காஜாபாய்? எப்படி இருக்கு காஜாபாய்? எப்படி இருக்கு சாப்பாடு? இன்னும் சூப் மட்டும் தான் சாப்பிடுறீங்க. சூப்பர், நல்ல ரைமிங்கா பேசுறீங்க. சூப்பே சூப்பரா இருக்குட்டாரு. அருமை. இந்த இதுவே நல்லா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க வந்து ரெகுலரா சாப்பிட்றது அது ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன், மட்டன், பூரி. அது சூப்பர். இதுவும் நல்லா இருக்கு. வெஜிடபிள் அனீஸ் வந்து யாருக்கும் கொடுக்காம அடிச்ச மாதிரி இருக்கு. எங்க வெஜிடபிள் இந்த சைடு வரவே இல்லை. எங்க அம்மா எப்பயோ சொல்லுவாங்க நல்ல வெஜிடபிள் எப்பயோ சாப்பிட்றா அப்படின்னு. நான் சைனா வந்ததுக்கு அப்புறமும் வெஜிடபிள் சாப்பிடணும்னு கேட்டோம்னே அஃபானில் வெஜிடபிள் கொடுத்தாங்க. என்ன இப்படியே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இப்படியே சாப்பிடுங்க ப்ரோ, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், மத்தியானம் லஞ்சு இதான் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? உள்ளா பாருங்க.
இந்த மாதிரி வெண்டைக்காய் லைஃப்லேயே சாப்பிட மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ கிறிஸ்பியாக, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணி இவ்வளோ கொடுத்தாங்க, இவ்வளோ முடிச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் தான் கேப்சர் பண்ணலான்னு. அவ்வளோ நல்லா இருக்குது, வயிற்றுக்கும் அதமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் விற்கிறாங்களா, இதையும் நம்ம வந்து இப்போ மார்க்கெட்டில் போய் பார்க்க போகிறோம். என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த டெக்னிக், ஒரு டெக்னிக் இருக்குது, இது எப்படி பண்ணுறாங்கன்னு அதை பற்றியும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ அஃபானோட ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸும் சரி, உங்களுக்கு ரெசிடென்ஷியல், இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா தங்குறதோ ஆஃபீஸ் இருக்கிற இடத்துலையே வச்சுருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்றாங்க. ஸோ தட் என்னென்னா, காலையில் ஆஃபீஸுக்கு எல்லாருமே வராங்க. அவங்க டீமே அவ்வளோ பேர் இருக்காங்க. எங்கள் கூட இருந்தது ஒரு 6 பேர். ஸோ அந்த டீம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, காலையில் அங்கே வந்து ஆஃபீஸில் வந்துட்டு அன்றைக்கி டேயை பிளான் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியுமே எங்கெங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த தங்கியதுக்கு இடமே பார்த்திங்கன்னா காஞ்சாவில் சிட்டி சென்டரில் இருந்தது. ஸோ அங்கே போய் தங்கிட்டு அப்புறமா காலையில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆஃபீஸில் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் டே எங்கே போகணும். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோடில் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து எக்ஸ்சேஞ்ச் லிங்க் மால்னு ஒன்று. அங்கே நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஸோ டோன்ட் மிஸ் இட். அடுத்த எபிசோடில் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது.